ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை சுத்தி இருக்கிற சில பேர், சில மனுஷங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? அவங்க உனக்கு உண்மையான அன்பை கொடுக்கறது இல்லை. அவங்க உனக்கு உண்மையான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறது இல்லை. ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதை முழுசா கொடுக்கறது கிடையாது. அதுல கொஞ்சம் அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கிறது தான் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஒரு பாசமா கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. எல்லாமே அவங்க திட்டத்தோட தான் செய்யறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதை உங்ககிட்ட ஒண்ணு பேசி சமாளிச்சு செய்யறாங்க. நீயும் உண்மையான அன்புன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாந்தது வாழ்க்கையில சுதாரிப்பு இல்லாம அடுத்தவங்க நினைச்சு இவங்க எனக்கு நல்லதுதான் செய்யறாங்க, அவங்க எனக்கு நல்லதுதான் செய்யறாங்க அப்படின்னு நினைச்சு ஏமாந்தது எல்லாமே போதும். இதுக்கப்புறம் கொஞ்சம் எப்படி சுதாரிக்கலாம், எப்படியெல்லாம் வாழ்க்கையில நிம்மதியா வாழலாம் அப்படிங்கறத மட்டும் யோசி. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ சுதாரிக்கல, இப்ப ரொம்ப அதிகமா சுதாரிக்கிறதே இல்லை. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட நீ கேட்ப, ஏன் சாயி எல்லாரும் நீ ஏமாத்துறாங்கன்னு. நீ ஏமாத்துற மாதிரி தானே நடந்துக்கிற. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தவங்களையும் அடையாளம் காட்டுற. இவங்க எப்பேற்பட்டவங்க, இவங்க இந்த விஷயத்த செய்யறவங்க, உன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு. ஆனா நீ ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துலயாவது அவங்கள புரிஞ்சுக்கிறியா? அடையாளம் காட்டினாலும் உன் வாழ்க்கையில யாரையாவது புரிஞ்சு அவங்கள ஒதுக்குறியா? இல்லையே. இதுல ஒரு கதை சொல்லட்டா? இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் நான் இப்போ சொல்ல போற இந்த சின்ன கதைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு குட்டி பொண்ணு, ஒரு குட்டி பையன், 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பையன் கையில் நிறைய பொம்மைகள் இருக்குது. அந்த பொண்ணோட கையில் நிறைய இனிப்பான பலகாரம் இருக்குது. அந்த பையன் சொல்கிறான் அந்த பொண்ணுக்கிட்ட, நான் என்கிட்ட இருக்கிற பொம்மைகள் எல்லாம் உன்கிட்ட தந்துடுறேன், நீ எனக்கு உன் கையில் இருக்கிற இனிப்பு பலகாரத்தெல்லாம் கொடுத்துரு அப்படின்ட்டு. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அந்த பையன் அதுக்குள்ளே ஓடி போய் என்ன பண்ணிடுறா, பாதி பொம்மையை எடுத்து ஒளிய வச்சுட்டு மீதி இருக்கிற பொம்மையை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்றா. இந்த பொண்ணு அவள் கையில் இருக்கிற அத்தனை இனிப்பு பலகாரத்தை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு இந்த பொண்ணு போய் அந்த பொம்மையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறா. அன்னைக்கு இரவு அந்த பொண்ணு நிம்மதியாக தூங்குறா. ஆனால் அந்த பையனுக்கு தூக்கமே வரல. என்ன தோணுது அப்படின்னா, அந்த பையனுக்கு இவ நிம்மதியாக தூங்குவாளா இன்னைக்கு, இல்லை நம்மளை மாதிரியே இனிப்பு பலகாரத்தை ஒளிய வச்சுட்டு கொஞ்சம் பலகாரத்தை மட்டும் கொடுத்துருப்பாளா, நம்ம ஏற்கனவே ஒளிய வச்சுட்டு கொஞ்சம் தானே பொம்மை கொடுத்தோம், அவளும் தப்பு, அவளும் நம்ம மாதிரி ஏமாத்திருப்பாளோ, அவளும் நம்மளை மாதிரி பலகாரத்தை கொஞ்சம் மறைச்சி வச்சுட்டு நமக்கு கொடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு தூக்கமே போயிடுது. அன்னைக்கு இரவுக்கான தூக்கமே போயிடுது. அது என்னன்னா உன் வாழ்க்கையில் நடக்கிறது தான் இந்த விஷயம். நீ உண்மையான அன்பை தர, எதில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பொய்யான அன்பை தராங்க. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, நீயும் பொய்யான அன்பை தான் தர, நீயும் பொய்யாய் தான் இருக்கேன்னு நினைக்கிறாங்க. இங்கே 100% அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை. ஏன்னா அடுத்தவங்க உங்களின் மீது அன்பை காட்டும் சந்தேகமாக இருக்குது. என்னன்னா நீ அவன் அன்பு பொய்யா கொடுக்குறான், அது நீ உண்மையாக கொடுக்குற. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், உன் கூட இருக்கிறவன் உறவு என்ன நினைக்குது, நீயும் பொய்யா தான் கொடுக்குற அப்படின்னு நினைக்குது. இது பாசமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், வேலை செய்யும் இடத்தில் இருக்கலாம், முதலாளி தொழிலாளிகளிடம் இருக்கும் உறவாக கூட இருக்கலாம். புரியுதா? ஒன்று தான், எப்போதும் எல்லாரிடமும் 100% அன்பை காட்டுங்க. பொய்யான ஒரு அன்பை காட்டாதீங்க. அதுதான். நீ உண்மையான அன்பை காட்டினாலும் இங்கே ஏற்றுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அவங்க பொய்யான அன்பை காட்டுறாங்க. அதனால என்ன நினைக்கிறாங்க, நீ நல்லதே பண்ணியிருந்த, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோ. அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நீ ஒரு வீட்டுக்கு போகிற, ஒரு உறவினருக்கு ஃபங்க்ஷன். அப்போ என்ன பண்ணுற, ஒரு பவுனில் ஒரு நகை எடுத்து போடுறேன். நகை எடுத்து போடும்போது அவங்க அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்ல. நமக்கு செஞ்சாலே
இதேமாரி நம்ம கூட பிறந்தவங்களுக்கும் இதே மாதிரி 1 பவுன் போடுவாளா, 2 பவுன் போடுவாளா, 3 பவுன் போடுவாளா, அப்படி நினைக்கும் போது அன்னைக்கான தூக்கம் போயிடுது. உண்மையான அன்பு கொடுத்துருக்காங்களா, அந்த அன்பை வச்சு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க கிடைக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்கிறதில்ல. என்றைக்குமே ஒரு விஷயம் செய்கிறாங்க. அது என்ன தெரியுமா, நமக்கு இது கிடச்சிருக்கே, இன்னும் கிடைக்குமா, இன்னும் கிடைக்குமா அப்படிங்கிறது. அடுத்தது உண்மையான அன்பு கிடச்சிட்டுனா இல்லை அவன் பொய்யான அன்பை தான் காட்டுறான் அப்படிங்கிறது. இருக்கிற அன்பை உண்மையாக இருக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அதுதான் உண்மை. புரிஞ்சிச்சா? ஏன் என்னை யாரும் புரிஞ்சிக்கல, ஏன் யாரும் என்னை புரிஞ்சிக்கலன்னு கேட்குறல்ல, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுதான். அவங்க உண்மையான அன்பை அவங்க காட்டலை. அவங்க உண்மையாக இல்லைங்கிறதுனால நீயும் உண்மையாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. புரிஞ்சிச்சா? என்னைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் நீ நல்லவ தான், நீ நல்ல பிள்ளை தான். ஆனால் மற்றவங்க உன்னை தப்பாக நினைக்கிறாங்கங்கிறதுக்காக அவங்க கூட சேர்ந்து அவங்க தான் என்னை தப்பாக நினைக்கிறாங்களே, அதனால் நம்மளும் அப்படி இருப்போம்னு நினச்சிடாத என்னைக்குமே. புரிஞ்சுதா? என்னைக்குமே நினச்சிடாத. பொய்யான அன்பு காட்டுறவங்க அதற்கான தண்டனையை அனுபவிப்பாங்க, அதற்கான பலனை அனுபவிச்சுக்குவாங்க. இன்னைக்கு நீ உண்மையான அன்பை காட்டுற, நாளைக்கு தெய்வம் உனக்கு உண்மையான நல்ல விஷயத்த செய்யும். நீ இன்னைக்கு உண்மையான அன்பை கொடுக்குற, ஆனால் எதிரில் இருக்கும் பொய்யான அன்பை காட்டுறான், உன்னை ஏமாத்துறான், பொய்யான அன்பை காட்டி ஏமாத்துறான். அப்படின்னா அந்த பொய்யான அன்புக்கான கூலி அப்படிங்கிறது தெய்வம் தரும். நீ என்னைக்கு இப்போ எப்படி இருக்கியோ அதே மாதிரியே இரு. புரிஞ்சுதா? இன்னைக்கு நீ எப்படி இருக்க அதே மாதிரி இரு. என்னைக்கும் உன்னுடைய குணத்தை மற்றவங்களுக்காக மாற்றிக்காத. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அதனால என்றைக்குமே நிதானமாக இருக்க யோசி, நிதானமாக இரு. காலம் மொத்தமும் உனக்கான விஷயங்களை எல்லாத்தையும் செய்யும். காலம் யாரையும் கைவிட்டுறாது. காலங்கிறது எல்லாரையும் காப்பாற்றும். இன்னைக்கு நீ சரியான விஷயம் செஞ்சுருக்க அப்படின்னா சரியான விஷயம் நடக்கும். நீ உன் வாழ்க்கையில் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக உனக்கு எந்த நேரமும் தொந்தரவு வராது. உன் கர்ம பலனை அனுபவித்து உன் கர்ம பலனை எல்லா விஷயத்துலேயும் நீ கழிச்சிட்ட. இனிமே வரப்போகும் நாள் மொத்தமும் இனிப்பான நாள் தான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக நடக்கும். நீ நினைக்கிற மாதிரி பிரம்மாண்டமாக நடக்கும். இதுதான் உண்மை. அவசரப்படாத, எல்லாத்துலேயும் நிதானமாக இரு. உனக்கானது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி இந்த சாய் உன் கூடவே இருப்பேன். எப்பயும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.